நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதோ பிந்து வரா பாரு. அது என்னால ராத்திரி பூரா தூங்கவே முடியல. அதனாலதான் காலையில எழுந்துக்கவே முடியல. அது அப்படிதான். புது இடத்துல எப்பவுமே தூக்கம் வராது. நான் கல்யாணமாகி இங்க வந்த புதுசுல அடுத்த நாள் காலையில என்னால எழுந்திருக்கவே முடியல. எல்லாரும் பூஜைக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நேரத்துக்கு எழுந்துட்டல. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப முடிச்சு வச்ச? அம்மா இன்னைக்கு கல்யாணம் ஆச்சே, இதை யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல. நிறைய வேலையும் இருந்தது, அதுவும் இல்லாம எனக்கு தூக்கமும் வரல. அதான் எந்திரிச்சு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிக்கலாமாக்கா? வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாமா, நீயும் வா பிந்து, வா. அடா மாமி வாங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. இந்தம்மா காஞ்சனா. மாமாவை காணுமே, எங்க இருக்காரு? அவர் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. நைட் அவர் சரியா தூங்கல, அதான். ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு எப்படி இவ்வளவு கொசு வந்ததுன்னு தெரியல. எங்களுக்கும் கஷ்டமா இருந்தது. எங்களால அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் பரவாயில்லங்க, புது இடம்னா அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் அம்மா சுகன்யா, எல்லாருக்கும் காஃபி டீ எடுத்து வைமா. சரிங்கம்மா, வாங்க வரோம். போங்கம்மா. ராதிகா, எப்படி திடீர்னு கொசு வீட்டுக்குள்ள வந்தது? என்னன்னுமா சொல்றது? ராத்திரி ஒரு நிமிஷம். ஹலோ, பரத் சொல்லு. Dress கிடைச்சிருச்சுல? என்னது? முயற்சி பண்ணு, ஊர்ல எவ்வளவு கடைகள் இருக்குல்ல. சரி சரி, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். என்னங்க? Dress கிடைக்கல. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு கல்யாணம். சம்பந்தி அம்மாக்கு என்ன பதில் சொல்றது? இப்ப போய் ராதிகா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஏன்பா, நீ ஏதாவது பண்ணி பாரு. நான் பாத்துக்கிறேம்மா. கார்த்திக், எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? அர்ச்சனா, நான் ஏற்கனவே எழுந்தாச்சு. ஆனா ஏன்னு தெரியல, கண்ணு திறக்கவே முடியல. என்னாச்சு? என் கண்கள் எப்ப திறக்கும் தெரியுமா? உன்னோட இந்த அழகான முகம் என் கண் முன்னாடி வரும்போது. காலங்காத்தால உங்க விளையாட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு இதெல்லாம் புரியாது அர்ச்சனா. இங்க பாரு, கல்யாண பொண்ணு என்னவோ எனக்கு அக்கா தான். ஆனா என்னோட நாளெல்லாம் கல்யாண பொண்ணு கோலத்துல இருக்கிற உன்னோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன நானா? நம்ம கல்யாணம் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னோட முட்டாள்தனத்தால நான் உன்னை சரியா பார்க்க கூட முடியாம போயிடுச்சு. கல்யாண ஆல்பத்தை கூட நல்லா சொதப்பி வச்சிருக்கீங்க. அதனால இன்னைக்கு பூரா உன் கூடவே இருக்கலாம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. சந்தோஷமா, ஒருத்தருக்காக ஒருத்தர். அதனாலதான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா என் கண் முன்னாடி வா, என்னோட நாளை நான் சந்தோஷமா ஆரம்பிக்கணும். இன்னைக்கு காலை எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு நாள் பூராவும் ரொம்ப நல்லா இருக்கும். எந்திரிங்க சீக்கிரம். அப்புறம் கார்த்திக், நாள் நல்லதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அக்காவோட கல்யாணம். ஆனா கூடவே நீங்க இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நாம நகைக்கான எல்லா பணத்தையும் கொண்டு போய் கொடுத்தாகணும். அப்பதான் எந்த டென்ஷனும் இருக்காது. இன்னைக்கா?
சாயங்காலம் கல்யாணத்துக்கு போட வேண்டிய குர்தாவை நீங்க எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஃபிட்டிங் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் பாத்துக்கலாம் வந்தனா. முதல்ல அதை எடுத்து கூட. சரி, இந்தாங்க. சூர்யா, ஆ? உங்க வாட்ச். ஆமால குடு. வந்தனா நீ சாரி அனி, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால தான் உங்களுக்கு தேடி வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். ஆ. உள்ள வா காஞ்சனா, வா. வாவ், உங்ககிட்ட ரொம்ப அழகழகான ஷேட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பா என்ன எதையுமே வாங்க விட மாட்டாரு, அவருக்கு எதுவுமே பிடிக்காது. பரவாயில்ல விடு, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. அப்ப சரி அனி, இதுக்கு எந்த ஷேட் கரெக்டா இருக்கும்? ஆ, இதுக்கு இது கரெக்டா இருக்கும், இதை எடுத்துக்கோ. தேங்க்யூ அனி. வந்தனா, அம்மா கூப்பிடுறாங்க, இதை ஆ, வந்துடுறேன். சரி. வந்தனா, வந்தனா. என்ன விஷயமா? என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, இத பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏதாவது செஞ்சாகணும், என்ன பண்றது? ஹலோ. ஹலோ அண்ணா, அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க கிட்ட போனை கொடுங்களேன். கொஞ்சம் இரு. அம்மா, அர்ச்சனா. சொல்லுமா. ஹலோ அம்மா, இன்னைக்கு உங்களை இங்க ரொம்பவே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க அக்காவுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து Dress வர வெடிக்க போறீங்களாமே? ஆ, நீங்க அக்காவோட கல்யாணத்துக்கு உதவியா இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட Dress ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? ஆ, அம்மா, மாமா நல்லா இருக்காருல்ல? ஆ, இருக்காரு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாங்க இப்பதான் பூஜை பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. என்ன, வரும்போது ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஆ, சரிம்மா, எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அட கடவுளே, நேரமும் கம்மியா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் நம்பிக்கையோட இருக்காங்க. என்னாச்சுக்கா, என்ன விஷயம்? என்னன்னு சொல்றது சுகன்யா? உங்க மாமா ஒருத்தர்கிட்ட கல்யாண ட்ரெஸ் கொண்டு வர சொன்னார்ல, அவரும் கொண்டு வரலையா? ட்ரெஸ்ஸா? சூர்யா, அம்மா நந்தினி அக்காக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து Dress வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தும் Dress கிடைக்கவே இல்ல. நேரம் இருந்தாலாவது யாரையாவது ஜெய்ப்பூருக்கு அனுப்பலாம், அங்க அந்த Dress நிச்சயமா கிடைக்கும். வேணும்னா நான் போயிட்டு வந்துருவா. இப்ப போனா சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துருவேன். இல்ல இல்ல வேண்டாம், ஒரே நாள்ல உன்னால எப்படி? இத பாருங்கம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சூர்யா நிச்சயம் போய் வாங்கிட்டு வந்துருவாமா, நீ கவலைப்படாம இரு. ஆமாம்மா. இந்த வந்தனா. அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. வணக்கங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. குமுதா, சொல்லுங்க. நான் நம்ம நந்தினி பொண்ணுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலான்னு தாமா போன் பண்ணேன். சரியா சொன்னீங்க. எங்களோட பொண்ணுக்கு உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி போன்ல ஆசீர்வாதம் பண்ணா பத்தாது. நந்தினியோட கல்யாணத்துக்கு நீங்க நேரா வரணும். நேரா வந்துதான் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் அதுக்குள்ள நாம அந்த நகை வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நான் கூட அந்த நகைக்கு பணம் கொடுக்கணுமே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த பணம் எங்க போயிர போகுது சொல்லுங்க? உங்ககிட்ட இருந்தா என்கிட்ட இருந்த மாதிரி. சரி, நான் வச்சிடுறேன். ஆச்சு, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, அல்வாவும் பண்ணியாச்சு. மாமாக்கு ஒருவேளை கச்சோடி பிடிக்கும்னா அதையும் ரெடி பண்ணிட்டேன். சுகன்யா, நீ டீ போடுறல்ல? அதான் எனக்கு குழப்பமா இருக்குக்கா. மாமா எந்த மாதிரி டீ குடிப்பாருன்னு தெரியலையே. சித்தி, பேசாம மசாலா டீ போட்டு கொடுங்களா? இல்ல சுகன்யா, அவருக்கு துளசி டீ போட்டு கொடு. நீ உன் வீட்டுக்காருக்கு போட்டு கொடுப்பியே அந்த. நான் வேணா இப்படி பண்றேன்க்கா, 2 விதமான டீயும் போட்டு வச்சிடுறேன். அவர் எதை கேக்குறாரோ அதை கொடுத்துடலாம். சரி. அப்புறம் ஜெய்ப்பூர்ல இருந்து உன் தங்கச்சி போன் பண்ணாளா? பண்ணாக்கா. Dress விஷயமா விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, அங்க நிச்சயமா கிடைக்கும். கிடைக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு போ.
ஹலோ. வந்தனா, நீ எனக்கு வாட்ச் கொடுத்தியா என்ன? கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நினைக்காத, கரெக்டா சொல்லு. ஏன்னா நான் அதை கட்டிக்கல, ரூம்ல தான் விட்டேன் போல இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, ரூம்ல போய் செக் பண்ணு, அங்கேயே இருக்கலாம். சரிங்க, நான் இப்பவே பாக்குறேன். சித்தி, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்குள்ளேயும் இல்லையே, ஒருவேளை அங்க வச்சுட்டனோ? எங்கேயும் இல்ல. எங்க வச்சேன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த ட்ரால இருக்குமோ? எங்கேயும் காணுமே. எங்க போச்சு? அம்மாட்ட கேக்குறேன். ஒருவேளை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்களோ? வாங்க மாமா. ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாம் நல்லா வயிறு நிறைய உட்காருங்க. சாப்பிடுங்க. உட்காருங்க. உங்களுக்காக சுட சுட டிஃபன் பண்ணி வச்சிருக்கோம். அது மாமா, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நேற்று ராத்திரி எங்களால தான் உங்களுக்கு தூக்கம் போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரமாவது தூங்குனீங்களா? அசதியா இருந்தது, அதான் அப்படியே தூங்கிட்டேன். ராதிகா. சரிம்மா. மாமா, நீங்க உருளைக்கிழங்கோட சேர்த்து பூரி சாப்பிடுறீங்களா இல்ல சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? அட, எதுக்காக இவ்வளவுலாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? இல்ல, அதிகமாலாம் ஒண்ணும் பண்ணல. வந்தனா உங்களுக்காக கச்சோடி கூட பண்ணிருக்கா. நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். என்னாச்சுங்க? ஒருவேளை இதுல எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லங்க, எல்லாமே எனக்கு பிடிக்கும். இன்னொரு நாளா இருந்தா ஒண்ணு விடாம சாப்பிட்டிருப்பேன். இன்னைக்கு கல்யாண நாளாச்சே, அதனால நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஏன்னா ராத்திரி உட்காந்து விருந்தே சாப்பிடுவோம்ல. ஆனா ஒண்ணு நிச்சயமா என்னால சாப்பிட முடியும். என்ன? பூரி உருளைக்கிழங்கு. ஏதோ இந்தாங்க. வேமா, நாம சீக்கிரமா அங்க போகணும். போலாம். நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. என்னம்மா சொல்ற நீ? நம்ம வீட்ல இருக்கிற ஒரு பொருள் எப்படி காணாம போகும்? வந்தனா, நல்லா தேடி பாருமா. அவசரத்துல எங்கேயாவது மறந்து வச்சிருப்பான். ஆமா, 3 தடவை தேடிட்டேன், எங்கேயுமே இல்லம்மா. வந்தனா, ஒருவேளை சூர்யா வாட்ச கட்டிட்டு போயிருந்திருக்கலாம். வழியில எங்கேயாவது கழண்டு விழுந்திருக்கலாம் இல்லையா? வேற ஏதாவது வாட்சா இருந்தா கூட பரவாயில்ல. அது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் இல்ல. இன்னைக்கு எல்லாமே ஏடா கூடமா இருக்கே. ராதிகா, ரொம்ப யோசிக்காத. முதல்ல கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பாரு, திரும்பி வந்து தேடிக்கலாம். வந்தனா, நீ சூர்யாக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அவன் எங்க இருக்கான்னு கேளு. அந்த வேலையாவது ஒழுங்கா நடக்குதான்னு பாப்போம். சரிங்கம்மா, இப்பவே கேக்குறேன். எங்க போயிருக்கோம்? சார், ஒரு நிமிஷம். இன்னைக்கு பேங்க் லீவு. என்னாச்சு? இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு பேங்க் ஹாலிடே சார். இன்னைக்கு ஹாலிடேவா? ஆமா சார். ஓ நோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. உள்ள யாராவது இருப்பாங்கல்ல? இல்ல சார். யாராவது ஆபீசர், பேங்க் மேனேஜர் இருப்பாருல்ல? இல்ல சார், யாரும் இல்ல. நாளைக்கு வாங்க. ஆனா எனக்கு பணம் இன்னைக்கு வேணுமே. இப்ப நான் என்ன பண்றது? நான் நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி வந்தனா, ரொம்ப யோசிக்காத, புரியுதா? காணாம போனது போனதுதான். பின்ன என்னம்மா, வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை அது திரும்ப கிடைச்சாலும் கிடைக்கலாம். நீ கவலைப்படாம ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு வா. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒருவேளை ட்ரெஸ் கிடைக்கலன்னா? வந்தனா, நீ இன்னும் சூர்யாக்கு ஃபோன் பண்ணி பேசலல்ல? லைன் கிடைக்க மாட்டேங்குதம்மா. அடக்கடவுளே. கோபால கிருஷ்ணா, அர்ச்சனா புகுந்த வீட்டுல எங்க மானம் போகாம பாத்துக்கப்பா.
எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம நம்மளால முடிஞ்ச ஏற்பாடுகளை பண்ணிடுவோமா? ஒண்ணு பண்ணலாம். நாம எதுக்கும் இங்கேயே ஒரு Dress வாங்கி வைப்போம். ஒருவேளை சூர்யா திரும்பி வர லேட் ஆயிடுச்சுன்னா யூஸ் ஆகும்ல. அங்க Dress கிடைக்கலன்னா ஒருவேளை நாம இங்க வாங்கி வைக்கிற Dressஆவது உதவியா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? ராதிகா, முதல்ல சூர்யா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் நாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். சரிங்கம்மா. வாமா காஞ்சனா வா. ஹனி, நீங்க கொடுத்த நெல் பாலிஷ். அட, என்ன அவசரம் இருக்கு? ஹனி, உங்க கழுத்துல இருக்கிற செயின் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஏம்மா, உங்க அப்பா ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டே இருக்காரு. அப்படியா? காஞ்சனா, அது நீ சூர்யாவோட வாட்ச இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ ஏதோ கேட்க போய். அம்மா காஞ்சனா, நீ இன்னும் அர்ச்சனாவுடைய ரூம பார்க்கவே இல்லைல்ல? என் கூட வா, அவளோட சின்ன வயசு போட்டோலாம் நான் உனக்கு காட்டுறேன். வா. சரி, காட்டு. வாமா. போ. அவகிட்ட ஏன் கேக்குற வந்தனா? அவ அர்ச்சனாவோட மாமியார் வீட்டுக்காரங்க. நீ ஏதாவது கேட்க போய் அவ தப்பா நினைச்சுக்கிட்டானா? அம்மா, நான் எதேச்சியதாம்மா கேட்டேன், சந்தேகம்லாம் படல. இங்க பாரு வந்தனா, இந்த உறவுகள் ரொம்ப மிருதுவானது. நீ கேக்குற ஒரு கேள்வி கூட அர்ச்சனாவோட வாழ்க்கையை மோசமாக்க வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, நான் கவனமா இருக்கேன். ஒரே குழப்பமா இருந்தது, அதான் தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல, விடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இந்தாம்மா, இது நந்தினியோட Dress. நந்தினியை ரெடி பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வா. சரிம்மா. அட, பாத்து அர்ச்சனா, இங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் நந்தினியை ரெடி பண்ணி சீக்கிரமா கூட்டிட்டு வா. பிந்து, நல்ல வேளை நீயே வந்துட்ட. இந்த மஞ்சள் எல்லாத்தையும் கிண்ணத்துல எடுத்து வச்சிரு. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அக்கா, நீங்க ஒரு தடவை கிச்சனுக்கு வந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? சரி வா. அம்மா பிந்து, மஞ்சள் எடுத்து கிண்ணத்துல வைமா. இதோ மஞ்சள் கரை கையில பட்டா அவ்வளவு சீக்கிரம் போகாது. இந்த வேலையெல்லாம் நான் எதுக்காக பண்ணணும்? என்ன பிந்து, இன்னும் இந்த வேலையை நீ முடிக்கலையா? இதோ பண்ணிடுறேன் சித்தி. பரவாயில்லமா, இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா இப்ப வந்துருவா, அவளே பாத்துப்பா.